உங்க புள்ள வேலையை விட்டு நின்ட்டானாமே கேள்விப்பட்டேன், உண்மையா? அந்த கொடுமையை ஏன் கேட்குறீங்க? போனால் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவானா, செஞ்சு இந்த வேலையை விட்டுட்டு எக்ஸாமுக்கு படிச்சுன்னு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் யாராவது புலம்புவாங்களா? உங்க பிள்ளைய ஒழுங்கா கவர்மெண்ட் ஜாப் படிக்க சொல்லுங்க. கவர்மெண்ட் ஜாப் மட்டும் கிடைச்சிச்சோன்னு வச்சுக்கோங்க, லைஃபே செட்டில் ஆயிடும். அதுக்கெல்லாம் ஒரு ராசி வேணும், கஷ்டப்படணும்னு எங்கள் தலையில் எழுதிருக்கு. ஜாதகம் கூட பார்த்தேன், கவர்மெண்ட் வேலையை அவனுக்கு கிடைக்காதான். எக்ஸாம் பேப்பர்ல சைன் பண்ணுங்கம்மா. இந்த தடவை மேக்ஸ் எவ்வளோ மார்க் வாங்கினேன்? மேக்ஸ்ல இந்த தடவை ஃபுல் மார்க்மா. உனக்கு தான் மேக்ஸே வராதுன்னு சொன்னேன். முயற்சி பண்ண ஃபுல் மார்க் வந்தது. சரி, நான் பார்த்துட்டு சைன் பண்ணி வைக்கிறேன். நீ போய் கொஞ்ச நேரம் விளையாண்டு வரியா? என் பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வேலைக்கு போக சொல்லுங்களேன், நீங்கள் சொன்னால் அவன் கேட்பான். நீங்க சொன்ன உடனே எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தர் போய் கடவுள்கிட்ட கேட்டாராம், எல்லாமே விதி போல நடக்கணும்னா நான் ஏன் ட்ரை பண்ணும் அப்படின்னு கேட்டாராம். அது கடவுள் சொன்னாராம், எல்லா பக்கங்களையும் நான் எழுதுறது இல்ல, ஒரு சில பக்கத்துல உங்க முயற்சி போல அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். உங்க பிள்ளைய ஒழுங்கா படிக்க விடுங்க, ஜாதகத்தெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. முயற்சி பண்ணவன் தோத்ததா சரித்திரமே இல்லை. நீங்க கேட்டது எல்லாத்தையும் வச்சிருக்கேன், கூடவே என்னுடைய பங்கையும் வச்சிருக்கேன், கொடுத்துருங்க. எதுக்குக்கா ஏற்கனவே ரேட்டு கம்மியா தரீங்க, நீங்க வேற ஏன் தரீங்க? பரவாயில்ல விடுங்க. நம்ம வாழ்நாள்ல கொஞ்சமாவது புண்ணியத்தையும் சேர்த்துக்கணும்ல, அதுக்குதான் இதெல்லாம். நானும் உங்க கூட ஒரு நாளைக்கு வரேன். யாருமா அவங்க? எதுக்கு ஃப்ரீயா குடிக்கிறீங்க? அதுவா, அவங்க மாசத்துல 2 நாள் அநாத ஆசிரமத்திற்கும் முதியோர் இல்லத்துக்கும் அவங்களால முடிஞ்சதை வாங்கி தருவாங்க. கூடவே அவங்க வரக்குள்ள என்னால முடிஞ்சதை நான் கொடுத்து அனுப்புவேன். அதுதான். முதியோர் இல்லாமனா? முதியோர் இல்லைன்னா வயசானவங்கன்னா இருப்பாங்கப்பா. இப்பெல்லாம் வயசானவங்களை யாரு கூட வச்சு பாத்துக்கிறா சொல்லு? வேலை முடிஞ்சோன்னா கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுறாங்க. அநாத ஆசிரமம்னா? அநாத ஆசிரமம்னா அந்த குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு யாரும் இருக்க மாட்டாங்கப்பா. அவங்க இருக்கிற பேர் தான் அநாத ஆசிரமம். இது ரெண்டுத்தையும் ஒன்னாங்கன்னா எப்படி இருக்குமா? ரெண்டுத்தையும் ஒன்னாக்கிட்டா அந்த குழந்தைங்களுக்கு தாத்தா பாட்டி கிடைப்பாங்க, தாத்தா பாட்டிக்கு பேர பசங்க கிடைப்பாங்க. உன் ஐடியா சூப்பரா தான் இருக்கு, ஆனா இது நடந்தா நல்லா இருக்கும்ல? மேம், நாளைக்கு லீவ் கிடைக்குமா? ஏன், ஏதாவது முக்கியமான வேலை இருக்காண்ணா? என் பிள்ளைக்கு வர கண்ணே தெரியல, புக்கில் இருக்கிற எழுத்து கூட தெரிய மாட்டேது. அதனால டாக்டர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன். சின்ன புள்ள தானே, அதுக்குள்ளே கண்ணு தெரியலன்னு சொல்றீங்க? அதை ஏன் கேட்குறீங்க? ஃபோனை பார்த்து கண்ணு போனால் தான் மிச்சம். போனை அவங்ககிட்ட ஏன் கொடுக்குறீங்க? நான் எங்கே கொடுக்குறேன்? வீட்டுக்கு போனதும் ஃபோனை தூக்கி போய் வச்சுக்கிறேன். 12 மணிக்கு எடுத்துன்னு வந்து கொடுக்குறான். கேட்டால் ஹோம் ஒர்க்குன்றான். நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா, பெரிய போனுக்கு பதிலா சின்ன போன் யூஸ் பண்ணுங்க. ஆமா, இந்த ஐடியா உனக்கு எப்படி தோணுச்சு? எங்க அம்மா இந்த ஐடியா தான் ஃபாலோ பண்றாங்க, பாருங்க. நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக தான் அந்த ஃபோன் வச்சுக்கிறது. அதுவே நமக்கு பிரச்சனையா இருக்குல்ல, அதெல்லாம் தள்ளி இருக்கிறது நல்லது. நீங்க ஒன்று பண்ணுங்க, பெரிய ஃபோன் உங்க பிள்ளைகிட்ட தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லுங்க, அதுக்கு பதிலா சின்ன ஃபோன் யூஸ் பண்ணுங்க. கொஞ்ச நாள் நமக்கே கஷ்டமா தான் இருக்கும், போக போக அதுவே பழகிடும். பேரிங் போட்டாங்களா பாருப்பா, மேட்சுக்கு டைம் ஆயிடுச்சு பாரு. போட்டுட்டாங்கம்மா, ஆனா நான் இந்த மேட்ச் தோத்துருவேன். தோத்துட்டியா? ஏன்? அவன் ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயருமா. விளையாடி முடிச்சுட்டு சொன்னா கூட பரவாயில்ல, நீ பேரிங்க பார்த்துட்டே முடிவு பண்றியா? இவன் வந்தாலே தோத்துருவாமா. 10 ரூபாயில ஒரு பிஸ்கட் கொடுங்க. நீங்க புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல, லாஸ் ஆயிடுச்சுன்னு உங்க வீட்டுல க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்களாமே, கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு பிடிச்ச தொழிலுங்க அது, யாருக்காகவும் நான் க்ளோஸ் பண்ண மாட்டேன். இன்னும் ஒன்றும் கொஞ்சம் நாள் ஆகும் பிக்கப் ஆவேன். இந்தாங்க காசு, வரேன். இப்போ போனாங்களே ஒருத்தவங்க, அவங்க சொன்னது நீ காதுல வாங்கினியா? எந்த விஷயத்தையும் பிடிச்சி செஞ்சா வெற்றி நமக்கு தான். ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிறான்னு சொல்றல, அவன் அடிக்கடி ஜெயிக்கிறது தானே உனக்கு தெரியுது, ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹார்ட் ஒர்க் உனக்கு தெரியுதா? என்னைக்குமே ஒரு விஷயத்துல தோத்தவங்க மற்றவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, ஜெயிச்சவங்க தான் லீடரா இருக்காங்க. நீ மற்றவங்களுக்கு வழிகாட்ட போறியா இல்ல ஜெயிச்சு தலைவனாக போறியா? எப்பயுமே ஜெயிச்சவங்க சொல்றது தான் இந்த உலகம் கேட்கும். காலையிலேயே ஃபோன் பண்ணி பர்மிஷன் கேட்டீங்க, எங்க போனீங்க? அதை ஏன் கேட்குறீங்க? என் பொண்ணுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் வாங்க போயிருந்தேன், வாங்கட்டுங்காட்டி என் உயிரே போயிடுச்சு. பசங்க 10th +2 வந்தாலே கேஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கி தான் ஆகணும், என்ன பண்றது? அம்மா, இந்த கேஸ்ட்னா என்னதுமா? கேஸ்டா? கேஸ்ட்னா உனக்கு என்ன சொல்லி நான் புரிய வைக்கிறது? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஜாதியில பிறந்திருப்பாங்கப்பா, அதை பொறுத்து தான் அவங்க காலேஜில் சீட்டு வாங்குறதுலேருந்து வேலை வாங்குற வரைக்கும் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. எங்க மேம் நேற்று தான் ஸ்கூல்ல ஜாதியே இல்லைன்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொன்னதும் உண்மைதான், வளர நீயே புரிஞ்சுப்ப. இப்ப நான் சொன்னாலும் உனக்கு என்னன்னு புரியாதுப்பா. எல்லா மனுஷனும் ஒண்ணுதானமா? எல்லா மனுஷங்களுமே ஒண்ணுதான்ப்பா. நம்ம வாழற வாழ்க்கையே ரொம்ப ஷார்ட். இதுல நான் பெரியவன் நீ சின்னவன் பார்த்து என்ன ஆக போய் சொல்லு? இதெல்லாம் மாத்திர சக்தி படிப்புக்கு ஒண்ணுதான் இருக்கு. நீ நல்லா படிக்கணும், அதுவே எனக்கு போதும்.